welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளா ஓனா எப்படி chatbot கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ chatbot வந்து நம்ம வந்து ரெண்டு விதத்துல கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் chatbot, இன்னொன்னு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் நம்ம இப்ப பண்ண போற chatbotல ரெண்டுமே இன்டிகிரேட் ஆகி இருக்கும். அண்ட் இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மத்த வெப்சைட்டோட எப்படி நம்ம இன்டிகிரேட் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ நம்ம chatbot வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துலாம். chatbot யூஸ் நம்ம chatbot வந்து செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முக்கியமா NLP வேணும். NLPன்றது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாங் வித் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் ஒரு chatbot வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். பட் இப்போ நம்ம பண்ண போற chatbot வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதுல இருக்கும். சோ நம்ம வந்து இண்டென்ட் அது மட்டும் கிரியேட் பண்ணி அது வந்து நம்ம அதுவே வந்து ட்ரெயின் பண்ணிக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் இண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். சோ எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் புரியாது. நான் ரொம்பவே கிளியர் அண்ட் டீடைலா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த chatbot ரெடி பண்றதுக்கு நம்ம Dialogflow அப்படின்றது தான் யூஸ் பண்ணிக்க போறோம். சோ உங்ககிட்ட இருக்க ஏதாவது browser, நீங்க Google Chrome யூஸ் பண்ணீங்கன்னா Google Chrome குள்ள போய்க்கோங்க. இல்லனா Microsoft Edge யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்குள்ள போயிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். சோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இதோட நேம் பாத்தீங்கன்னா dialogflow.cloud.google.com அப்படின்றத கொடுத்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. சோ என்டர் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். Dialogflowட இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங்ல சைன் இன் கேக்கும். சோ சைன் இன் வித் கூகுள் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கூகுள் அக்கௌண்டோட இதை சைன் இன் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து என்னோட கூகுள் அக்கௌண்டோட சைன் இன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் வரும். சோ ஆல்ரெடி நான் பீஸா பாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இதை வந்து பண்ணிட்டு என்னுடைய லிங்க்டின்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்க என்ன லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணிக்கலன்னா கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்டின் அக்கௌண்டோட லிங்க் இருக்கு. சோ நீங்க அதை கிளிக் பண்ணி லிங்க்டின் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம புதுசா அதே பீஸா பாட் தான் கிரியேட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட இன்டர்ஃபேஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் இருக்கு அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. அண்ட் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம chatbot ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு என்டிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சைட்ல ரைட் சைட்ல வந்துட்டு நம்ம chatbot வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சோ அதுக்காக தான் ரைட் சைட் பேனல் இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட்ல தான் நம்ம எல்லா செட்டிங்குமே பண்ண போறோம். சோ சென்டர்ல இருக்க பார்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இன்டர்ஃபேஸ்க்காக இருக்குது. இப்ப நான் வந்து ஆல்ரெடி பீஸா பாட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். சோ இப்போ வந்து நான் புதுசா இன்னொன்னு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ள வரீங்கன்னா இங்க வந்து கிரியேட் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும். சோ ஆல்ரெடி நான் பீஸா பாட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு பீஸா பாட் அப்படின்றது இருக்கு. சோ இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஏஜென்ட் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ ஏஜென்ட்டோட நேம் வந்து நம்ம வைக்க போறோம். சோ இப்போ ஏஜென்ட்க்கு என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். சோ உங்க chatbot எதை பத்தியது அப்படின்றதுக்கு தான் அந்த ஏஜென்ட் நேம் வந்து நம்ம வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே பீஸா பாட் வந்து வச்சுக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் பீஸா பாட் நான் பீஸா பாட் 1 அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். பீஸா பாட் 1 அப்படின்றத என்னுடைய ஏஜென்ட் நேமா வச்சுட்டு நான் கிரியேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ ஒர்க்கிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். நீங்க இதுல என்ன பண்ணாலும் உடனே நீங்க சேவ் பண்ணிடணும். அப்பதான் வந்துட்டு அது இன்சைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட் சைட் பேனல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ ஒன்ஸ் வந்து நீங்க பீஸா பாட் 1 இல்ல பீஸா பாட் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் ஏஜென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்ப பீஸா பாட் 1 அப்படின்ற ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பிஃபோர் கிரியேட்டிங் இண்டென்ட் அண்ட் அதெல்லாம் பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி ஸ்மால் டாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை பத்தி நான் சொல்லிடுறேன். இண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இண்டென்ட்ல நம்ம என்ன நேம் வச்சு கிரியேட் பண்ணணும்னா இந்த chatbot நீங்க என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு தான் இண்டென்ட் நேமும் நம்ம வைக்கிறோம். சோ அதை வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைட் பேனல்ல நீங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே ஸ்மால் டாக் அப்படின்னு இருக்கும். சோ அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஸ்மால் டாக் கிளிக் பண்ண உடனே நம்ம எதுக்கு ஸ்மால் டாக் வந்து நம்ம chatbot ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு பீஸா பாட்டை தவிர்த்து நீங்க அதுக்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதாவது பீஸா பாட்ல பீஸா ஆர்டர் பண்றது தவிர்த்து நீங்க chatbot கிட்ட நார்மலா உங்களுடைய சின்ன கான்வர்சேஷன் இருக்கும்ல. நம்ம போன்லயும் வந்துட்டு அலெக்சா அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஹாய் ஹவ் ஆர் யூ, பிளே மீ திஸ் சாங், ஹவ் அபவுட் யூ, வாட் இஸ் யுவர் நேம், இது மாதிரி சின்ன டாக்ஸ் வந்து அதை பத்தி நம்ம கேட்போம். பாய் டாட்டா அது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. சோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன டாக், அதுதான் ஸ்மால் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வந்து டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டைப் பண்ணி அதை ட்ரெயின் பண்ண போறோம். சோ ஸ்மால் டாக்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் இருக்கிறத நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபவுட் ஏஜென்ட் பத்தி கேட்கறது. நம்ம பீஸா பாட் 1 அப்படின்றது தான் ஏஜென்ட்டோட நேம். சோ இதை பத்தி நம்ம வந்து யூசர் வந்து கேட்கறாங்க. இப்ப ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ ஆம் a chatbot அப்படின்றத இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளே இங்க ஃபீட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஆன்சர்ஸ். இப்போ ஐ ஆம் a chatbot, ஐ ஆம் a bot, அது மாதிரி நீங்க மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஐ ஆம் a machine அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ இது மாதிரி மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து நீங்க
கொடுத்துட்டு இன்கேஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இல்ல டெலிட் பண்ணணும்னா இங்க சைட்ல டெலிட் ஆப்ஷன் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணாலுமே உடனே சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைட் பேனல்ல அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how old are you அப்படின்றது கொஸ்டின் யூசர் வந்து கேட்டாங்கன்னா நம்ம சாட் பாட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா UID ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபன்னி டாக்கா அதை வந்து வச்சுக்கலாம். யூ இடியட் ஐ ஆம் அ மிஷின் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். என்ன ரிப்ளை பண்ணணும்னா யூ இடியட் ஐ ஆம் அ மிஷின். எனக்கு வந்து ஏஜ் எதுவும் கிடையாதுல்ல, சோ அதனால சிம்பிள் ஃபன்னி டாக்ஸ் தான் இதெல்லாம். இல்லனா ஐ ஆம் ஆஸ் யோர் ஏஜ் ஓல்டு இது மாதிரி நீங்களா வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சோ கொஸ்டின் அங்கேயே இருக்கும், நீங்க வந்து கிரியேட் பண்றதுதான் இந்த ஸ்மால் டாக் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யோர் அனாயிங்க்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும் அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்சர் மை கொஸ்டின் அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் ஐ ஆன்சர் அப்படின்றத கொடுத்துக்கலாம். சோ அது மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கு, நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. யூஆர் வேட், யூஆர் போரிங், யூஆர் த பாஸ், இது மாதிரி யூசர் சொன்னா அந்த சாட் பாட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்மால் டாக்ஸ் வந்து இது நிறைய இருக்கு. இது பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணதுதான் இது வந்துட்டு அபவுட் ஏஜென்ட் பத்தி மட்டும்தான். சோ அதுல நம்ம 9% தான் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. தென் கர்டசி இருக்கு. இப்போ வந்து தட்ஸ் பேட், கிரேட் இது மாதிரி சொன்னா அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்ம சாட் பாட் அப்படின்றது வந்து கர்டசிக்குள்ள வரும். அதோட எமோஷன்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா அது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படின்னா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது, வாவ் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளைஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. சோ இப்ப ஹலோ குட் பை சொன்னா என்ன பண்ணணும், அபவுட் யூசர் வந்து கேட்டா அபவுட் யூசர் பத்தி சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன், அதர் கொஸ்டின் அண்ட் ட்ரேசஸ் நம்மளா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே தான் ஸ்மால் டாக்ஸ். ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னா தென் சேவ் பண்ணிடுங்க, மறக்காம சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்மால் டாக் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் டீடைலா எதுவுமே சொல்லல, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். இண்டென்ட் வந்து இண்டென்ட்டோட நேம் நம்ம என்ன வைக்கணும்னா என்ன பர்பஸ்க்காக இந்த சாட் பாட் நம்ம கிரியேட் பண்றோமோ அதுக்கு பொறுத்து தான் நம்ம இண்டென்ட் நேம் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ இப்போ நான் இண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ கிரியேட் இண்டென்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துலயுமே இண்டென்ட்டோட நேம் நான் pizza bot 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எது பண்ணாலும் சேவ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே ட்ரெயின் தி இன்டென்ட் வித் வாட் யூசர் வில் சே, அதாவது யூசர் அந்த சாட் பாட் கிட்ட என்ன கேட்பாங்க அதை பொறுத்து நம்ம அதை ட்ரெயின் பண்ண போறோம். சோ ஆட் ட்ரைனிங் ஃபேஸ் அப்படின்றத வந்து நான் கொடுத்து நான் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து இங்க ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வந்து யூசர் வந்து ஒரு சாட் பாட் அதாவது பீஸா ஆர்டரிங் பாட் கிட்ட என்ன கேட்பாங்க, ஆர்டர் மீ பீஸா அப்படின்றது கேட்பாங்க. சோ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். ஆர்டர் மீ பீஸா அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ஃபேஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரே ஒரு ட்ரைனிங் ஃபேஸ், எந்த ஒரு இதுவும் இல்லாம சும்மா ஆர்டர் மீ பீஸா அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நம்ம பீஸா ஆர்டர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மெயில் ஐடி, போன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துதான் நம்ம ஒரு பீஸா வந்து ஆர்டர் பண்ண முடியும். சோ இப்போ வந்துட்டு நான் மெயில் ஐடி கொடுத்து எப்படி ஆட் பண்ண அப்படின்றது சொல்லிடுறேன். சோ ஆர்டர் மீ பீஸா வித் மெயில் ஐடி அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். சோ ஆர்டர் மீ பீஸா வித் மெயில் வித் மெயில் வந்து நீங்க சாம்பிளா ஏதாவது கொடுத்துருக்கோங்க. சோ இந்த இடத்துல நான் பவித்ரா 20@gmail.com அதாவது மெயில் ஐடியோட ஃபார்மேட் வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துடணும். ஒன்ஸ் நீங்க இதை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டாங்களே இது மாதிரி ஃபில்டர்ஸ், இது வந்து என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இங்க காமிக்கும். சோ ஃபில்டர் அப்படின்னு இருக்க இடத்துல இமெயில் அப்படின்றத கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நம்மளுக்கு வந்து பாராமீட்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். சோ பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து ஒரு இமெயிலோட ஃபார்மேட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஆட் ஆகிருக்கும். சோ இமெயில் @sys.email அப்படின்னு இருக்கு. சோ இதோட வேல்யூ வந்து நான் என்ன கொடுத்தேனோ அதோட வேல்யூ அங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் அண்ட் பாராமீட்டருக்குள்ள வந்து என்டர் ஆக போறோம். சோ ஆட் பாராமீட்டர் அப்படின்றது வந்து இருக்கும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம்ல, சோ சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணா மட்டும்தான் அந்த இதோட சேஞ்சோட ரிஃப்ளெக்ஷன் கீழே ஆக்ஷன் அண்ட் பாராமீட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ வந்துட்டு மறக்காம சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகுங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இமெயில் அப்படின்றது வந்துருச்சு. சோ அது ரெக்வயர்ட் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ செக் பண்ணிட்டு இப்போ யூசர்ட்ட வந்து நம்ம இமெயில் ஐடி வாங்குறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணணும் அதை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். சோ டிஃபைன் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, சோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கிவ் மீ யுவர் இமெயில் அப்படின்றத கேக்குறேன். இமெயில் நெக்ஸ்ட் வந்து என்டர் யுவர் இமெயில் அப்படின்றத கேக்குறேன். எத்தனை ப்ராம்ப்ட் வேணாலும் இது மாதிரி டைப் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து சேவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல ட்ரை இட் நவுல அப்படின்றத கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹலோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்றது டிஃபால்ட்டா அது இன்டர்நெட்ல ஸ்டோர் ஆகிருக்கு. சோ அதனால கேக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் மீ பீஸா அப்படின்றத நான் கேக்குறேன். சோ ஆர்டர் மீ பீஸா அப்படின்றத கொடுத்து என்டர் பண்றேன். சோ என்டர் பண்ண உடனே என்ன கேக்குதுன்னா என்டர் யுவர் இமெயில். நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம சாட் பாட் வந்து நம்ம மெயில் கொடுத்து மெயிலோட ஃபார்மேட்டை கொடுத்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம். சோ என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கேக்குது.
சோ இன்னும் நம்ம வந்து இது கம்ப்ளீட்டா முடிக்கல. சோ ஆக்ஷன் அண்ட் பாராமீட்டர்ல மெயில் ஆட் பண்ணிக்கோ. சோ அதை செக் பண்ணிட்டு ஒரு மெயில் யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்டர் பண்ண சொல்றோம். சோ அதான் என்டர் யுவர் மெயில் அப்படின்றத கேட்டிருக்க. நெக்ஸ்ட் இது வந்து ஃபைனல் ரெஸ்பான்ஸ். ஒன்ஸ் நம்ம மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல என்டர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்சஸ் அப்படின்னு இருக்கும். சோ டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் செட் தி இண்டென்ட் அஸ் an end of conversation அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இப்ப ஆட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். சோ டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கிறோம். இப்போ நம்ம இத ஆட் பண்ணலாம். ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். சோ ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சோ ஒரு இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமே சேவ் அப்படின்றத மறக்காம கொடுக்கணும். சோ இப்போ வந்துட்டு ஒன்ஸ் வந்து நம்ம அகைன் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹாய் அப்படின்றது கொடுத்து என்டர் பண்றேன். அது வந்து டிஃபால்ட்டா என்ன கேக்குதுன்னா ஹாய் how are you doing அப்படின்றது கேக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் மீ a pizza அப்படின்றது கொடுக்க போறேன். சோ ஆர்டர் மீ a pizza அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். நெக்ஸ்ட் என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கேக்குது. சோ இப்போ வந்து சாம்பிளா நீங்க அந்த இமெயில் ஃபார்மேட்ல நீங்க கொடுத்த இமெயில் தான் என்டர் பண்ணணும்னு கிடையாது, எந்த இமெயில் வேணாலும் என்டர் பண்ணலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு priya08@gmail.com அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்றேன். சோ வந்து ஃபைனலா என்ன கொடுக்கணும், ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்றது வந்து அது ரெஸ்பாண்டா கொடுக்குது. சோ இது மாதிரி தான் நம்ம வந்து இமெயில் ஆட் பண்ணிக்கலாம், போன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ வந்து நீங்க ஒன்ஸ் இந்த சாட்பாட் குள்ள என்டர் ஆயிட்டு நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சோ தட் இன்னுமே நீங்க வந்து நிறைய கத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு போன் நம்பர் ஆட் பண்ணணும். போன் நம்பரோட ஃபார்மேட் 10 டிஜிட் வந்து ஆட் பண்ணணும். அட்ரஸ் வந்து நீங்க நார்மலா இது மாதிரி அட்ரஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது மாதிரி என்ன அட்ரஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒன்னொன்னையும் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமெயில் ஐடி வந்து இமெயில் ஐடியோட ஃபார்மேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்ப இன்கேஸ் ஆர்டர் மீ a pizza அப்படின்றத கேட்கிறேன். சோ அது வந்துட்டு நம்மகிட்ட மெயில் ஐடி கேட்கும்ல. சோ கிவ் மீ யுவர் மெயில் ஐடி அப்படின்றது பதிலா நம்ம மெயில் ஐடி ஃபார்மேட் இல்லாம சும்மா ரேண்டமா ஏதாவது ஃபார்மேட் கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு அது என்டர் யுவர் மெயில் அப்படின்றது தான் கேட்கும். பிகாஸ் அது வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. சோ ட்ரெயின் ஆகிருக்குன்னா அது நம்ம இமெயில் ஐடி ஃபார்மேட் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அது மூவ் ஆகும். இல்லனா அந்த என்டர் யுவர் மெயில் ஐடி அப்படின்றதான் நம்ம கிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம மெயில் ஐடி ஆட் பண்ண மாதிரியே நம்ம வந்து போன் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆர்டர் மீ a pizza. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ட்ரைனிங் ஃபேஸ் கொடுக்கிறேன். சோ ஆர்டர் மீ a pizza with a mobile with a நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம். சோ நம்பர் வந்து நம்ம எந்த நம்பர் வேணாலும் ரேண்டமா கொடுத்துக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ இந்த நம்பர் வந்து நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல போன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு போன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணா மட்டும்தான் ஆக்ஷன் பாராமீட்டர்ல அதோடைய சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதை வந்து நீங்க செக் பண்ணிட்டு நம்ம சாட்பாட் கிட்ட எப்படி போன் நம்பர் வாங்கலாம் அப்படின்றதுல ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. சோ கிவ் மீ யுவர் போன் நம்பர். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்டர் மொபைல் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ண உடனே இப்ப வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ட்ரை நவுல ஹாய் அப்படின்றது கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா greetings how can I assist அப்படின்றது அதுவாவே கேக்குது. சோ ஃபர்ஸ்ட் 2 டைம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அது கொடுத்தது. இந்த டைம்ல வந்து greetings how can I assist அப்படின்னு கேக்குது. சோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் மீ a pizza அப்படின்றத கொடுக்கலாம். சோ நீங்க அப்படியெல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடைக்காது. சோ வந்து ஆர்டர் பீஸா அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். சோ இது வந்து ட்ரெயின் ஆகிருக்கும். என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கேக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமெயில் கேட்கணும், நெக்ஸ்ட் போன் நம்பர் கேட்கணும் அப்படின்ற இந்த ஆர்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து போன் நம்பர் கேட்கணும், நெக்ஸ்ட் வந்து இமெயில் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். இங்க ஒரு யாரோ மாதிரி இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் அண்ட் டிராப் வந்து பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். சோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் அப்படின்றத கொடுக்குறேன். ஹலோ how can I help you அப்படின்றது கேக்குது. ஆர்டர் மீ a pizzaக்கு பதிலா ஆர்டர் பீஸா அப்படின்ற வேர்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சோ கிவ் மீ யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேக்குது. அதாவது போன் நம்பர் கேக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கனால ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதான் கேக்குது. இப்போ நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுக்கலாம். ஏதோ ஒரு 10 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து கேட்கும். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது மெயில் ஐடி கொடுங்க. priya12@gmail.com அப்படின்றத கொடுத்து என்டர் பண்ணலாம். சோ என்டர் பண்ணி முடிச்ச உடனே ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்றது வருது. சோ இது மாதிரி தான் நம்மளுடைய சாட்பாட் வந்து ஒர்க் ஆகுது. வந்துட்டு நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் சீஸ் டாப்பிங்ஸ் வேணும், இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஓனா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சோ என்டிட்டிஸ் அப்படின்றதுக்குள்ள போய்கிட்டு நம்ம வந்து என்டிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். சோ கிரியேட் என்டிட்டி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ என்டிட்டியோட நேம் வந்து வச்சுக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பிங்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டாபிக்ஸ் அப்படின்றத வச்சுட்டு சேவ் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு டாப்பிங்ஸ் உடைய நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். சோ சீஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பன்னீர் அப்படின்ற
3 என்டிட்டிஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப ஒன்ஸ் நம்ம என்டிட்டி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இண்டென்ட் குள்ள வந்துட்டு போய்க்கலாம். அகைன் நீங்க என்டிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப்பிங்ஸ் அப்படின்ற என்டிட்டி வந்து இருக்கும். இப்ப வந்து நம்ம இன்டென்ட் அப்படின்னே போய்க்கலாம். சோ பீஸா பட் 1 என்ற இன்டென்ட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அது இருக்கும். அதை வந்து டபுள் டாப் பண்ணி உள்ள என்டர் ஆகிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இமெயில் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம், மொபைல் நம்பர் கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கோம். இப்ப டாப்பிங்ஸ் வந்து கேக்குற மாதிரி சோ என்டர் டாப்பிங்ஸ் அப்படின்றது கேக்குற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். சோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணிட்டு இங்க டாப்பிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, சோ இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண முன்னாடி நம்ம வந்து நம்மளா கிரியேட் பண்ண இண்டென்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ டாப்பிங்ஸ் அப்படின்றது நான் அங்க கிரியேட் பண்ணிருக்கேன் என்டிட்டி. சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சோ கிளிக் பண்ணி முடிச்ச உடனே சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் பாராமீட்டர்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். டாப்பிங்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சோ செக் பண்ணிட்டு யூசர்ட்ட இருந்து டாப்பிங்ஸ் வாங்குறதுக்காக என்டர் டாப்பிங்ஸ் அப்படின்றத கேட்க கொடுத்துட்டு க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்க ஒரு ஃப்ரேஸ் தான் கொடுக்கணும் இல்ல, யூ கேன் டைப் 2 or 3 ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் அப்படின்றது கொடுக்குறேன். ஹாய் கொடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்றது கேக்குது. இப்போ வந்து ஆர்டர் பீஸா அப்படின்றத நான் வந்து கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேக்குது. சோ வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பர் டிஜிட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். சோ என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கிவ் மீ யுவர் இமெயில் அப்படின்னு கேக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா gmail.com அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ வந்து என்டர் டாப்பிங்ஸ் அப்படின்றது கேக்குது. நமக்கு இப்ப என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ, இப்போ வந்து சீஸ் வேணும்னா சீஸ் அப்படின்றத என்டர் பண்ணிக்கிறேன். சோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாரி நம்ம வந்து டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல. சோ நான் வந்து இப்ப டெலீட் பண்ணிட்டேன், சாரி. சோ ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கிவ் மீ யுவர் மொபைல் நம்பர்னு கேக்குது. சோ மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் கேட்கும். சோ வந்துட்டு இமெயில் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு வருது. சோ இப்படிதான் நம்ம சாட்பாட் வந்து ட்ரெயின் பண்ண போறோம். அப்படின்னா அவுட்புட்ல வந்துட்டு ஜஸ்ட் ஆர்டர் பிளேஸ்ட்ன்றது மட்டும் இல்லாம நம்ம கொடுத்திருக்க மெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா பிளேஸ்ட் வித் த மொபைல் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்டு டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்னென்ன என்டிட்டிஸ் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சோ போன் நம்பர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் வித் மெயில் ஐடி ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டு திருப்பி டாலர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மெயில் அப்படின்றது இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வித் டாப்பிங்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு திருப்பி டாலர் கொடுத்தீங்கன்னா டாப்பிங்ஸ் வந்து வரும். சோ ஒன்ஸ் இது பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் வருது, ஃபைனல் ரெஸ்பாண்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஹாய்னு கொடுக்குறேன். சோ ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேக்குது. ஆர்டர் பீஸா அப்படின்றத கொடுத்துக்கிறேன். என்டர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிவ் மீ யுவர் மொபைல் நம்பர்னு கேக்குது. சோ வந்து நம்ம ரேண்டமா ஒரு நம்பர் வந்து கொடுக்கலாம். சோ கொடுத்துட்டு என்டர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கிவ் மீ யுவர் மெயில் ஐடி அப்படின்றது கேக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 08@gmail.com அப்படின்ற ஃபார்மேட் வந்து கரெக்டா இருக்கணும். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் டாப்பிங்ஸ் அப்படின்னு கேக்குது. சீஸ் அப்படின்றத கொடுத்து என்டர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ரெஸ்பாண்ட் இப்ப கொடுத்திருக்குன்னு பாருங்க. ஆர்டர் பிளேஸ் வித் மொபைல் நம்பர் 123456789 and with the mail ID of priya08@gmail.com with toppings cheese அப்படின்றத கொடுத்துக்கலாம். இது மாதிரி இப்ப நான் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண மாதிரி நீங்க வந்து சைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். மத்த பீஸால உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைசேஷன் வேணுமோ அது எல்லாத்தையுமே இது மாதிரி என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு இன்டென்ஸ்ல வந்து நீங்க அது மாதிரி நான் பண்ண மாதிரி இப்ப பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் சாட்பாட் வந்து நம்ம ரெடி பண்றோம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்க வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால அதை வந்து பண்ண முடியாது. எப்படி நம்ம இதை வந்து மத்த வெப்சைட்டோடயோ இல்ல உங்க வெப்சைட்டோடயோ இன்டெகிரேஷன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல இன்டெகிரேஷன் அப்படின்றது இருக்கும். சோ அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த சாட்பாட்டை நம்ம எதோட இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து கீழே கொடுத்திருக்காங்க. சோ வெப்சைட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மெசேஞ்சர் ஃபேஸ்புக்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டெலிகிராம்ல வந்துட்டு நம்ம வெப்சைட் இது பண்ணலாம். தென் டிலோ ஐபி மெசேஜிங் ஆப்ஸ்ல வந்து நம்ம பண்ணணும், வாட்ஸ்அப் அது மாதிரினா இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்ப வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றீங்க, இந்த சாட்பாட் அதோட இன்டெகிரேட் பண்றீங்க அப்படின்னா வெப் டெமோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லிங்க் கொடுக்கும். சோ எனேபிள் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான HTML கோட் வந்து கொடுக்கும். இதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி பேக் எண்ட்ல வந்து நீங்க VS கோட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் VS கோட்ல நீங்க ஒரு பேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த சாட்பாட்டை அது கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வெப் டெமோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும். சோ இதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ எரர் வந்து ஃபேஸ் பண்றேன், பட் நீங்க அதை கொடுத்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து சாட்பாட்ல எப்படி இன்டராக்ட் பண்றீங்களோ அது மாதிரி டைரக்டா நீங்க வந்து இன்டராக்ட் பண்ற ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அது ஏன் தெரியல எனக்கு எரர் காமிக்குது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. இது மாதிரி நீங்க சாட்பாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மத்த வெப்சைட்ஸோட இன்டிகிரேஷன் பண்ணிக்கலாம். லைக் வெப்சைட்டோட பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இது மாதிரி எல்லா
வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்ஸோட உங்களுடைய சாட்பாட்டை நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சோ நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் இதை பண்ணுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி நிறைய சாட்பாட் நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.